அண்ணே, மகேஷ் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. அதுக்கு நான் யாருண்ணே? சித்தப்பா தானே. அதனாலதான் அப்படி பேசிருக்கோம். இல்ல மயில, அது அப்படி இல்ல. ஒருத்தனை மனுஷனா மதிச்சாலே அப்படி யாரும் பேச மாட்டாங்க. வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு ஏண்டா ஒரு காருக்கா உன் சித்தப்பனி உங்க அண்ணன் இப்படியா? யோசிச்சு பாருடா, ஜெகநாதன் எப்படி இருந்த மனுஷன். நான் என்ன கேட்டா அவர் நம்ம குடும்பத்துக்கு பகையாளியாவே இருந்திருக்கலாம்டா. இதுங்க வாயை பொத்திக்கிட்டு இருந்திருக்கும். அஜிஜோ அவர்கிட்ட போய் அவரை பத்தி பேசினா ஏதாவது அடித்தடியில போய் முடியுமோ? அவர் பணமும் செல்வாக்கும் உள்ள ஆளாச்சே, ஏதாவது ஆகுமான்னு வாயை பொத்திட்டு இருந்திருப்பாங்க. மலர் மேலேயும் ஒரு பயம் இருந்திருக்கும். மாப்பிள்ளை சம்பந்தியின் உறவு வச்சுக்கிட்டு வீட்டு உள்ளார வந்த அப்புறம் தான் எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு. இதுங்க தரத்துக்கு அவரை பேசலாமா? அப்படி வேற ஆளா இருந்தா நடக்கிற கதையே வேற. அவர் மலருக்காக வரல, மலருக்காக வாயை பொத்திட்டு போகல. அவரு மாப்பிள்ள கோபிக்காகவும் என் மூஞ்சிக்காகவும் தான் வாயை பொத்திட்டு போனாரு. இல்ல இதுங்களுக்கு என்ன பிரச்சனை? மலர் இதுக்கு முன்னாடி ஒருத்தனை கட்டினது தானே பிரச்சனை? அதான பிரச்சனை. இல்ல நான் கேக்குறேன், நாளைக்கு மகாவுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைப்போம்ல, அப்ப இதுக்கு மூஞ்சி எங்க வச்சுக்கோ? பொய் சொல்ற வாய்க்கே சோறு கிடைக்காதும்பாங்க. அவதூறும் பழியும் பேசுதுங்களே இதுங்க, என்னெல்லாம் அனுபவிக்க போகுதுங்களோ. இவ்வளவு கேவலமாவா இருப்பாங்க? விடுங்கண்ணே. மகேஷ்க்கு என்ன இப்போ செல்வரங்க மாப்பிள்ள போலீஸ்க்கு போனதுல ஒரு கோவம். என்ன மயில் பேசுற நீ? இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஜெகநாதன் தாண்டா ஓடி வரணும். இந்த வீட்டுக்கு ஏதாவது செய்யணும் துடிக்கிறாரு அவரு. இல்ல உங்களுக்கு கார் வேணாம்னா மரியாதையா எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கன்னு சொல்லி இருந்தா ஏதோ மரியாதையோட போயிருக்கும். பாவம் அந்த பொண்ணு மலரு, அந்த பொண்ணு மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். அருவருப்பா இருக்குடா, எனக்கு நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இந்த வீட்லயே போய் கஞ்சி குடிக்கிறோம். என்னன்னு என்னன்னு இல்ல நல்லபடியா நடக்கணும். ஏன் நல்லா நடக்கும். வாங்க வாங்க சம்பந்தி சம்பந்தி வாங்க 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 உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? இருக்கேன். எங்க யாரையும் காணோம். யாரு? மாப்பிள்ள ராஜேஷ் ராகினியை காணோம். அத கேக்குறீங்களா? அதே மாப்பிள்ளையோட முதலாளி பெங்களூர்ல இருந்து போனை போட்டு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இங்க பாப்பா உங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாரு. 2 பேரும் கிளம்பி பெங்களூர் போயிருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப பண்ணாதீங்க நீங்க. என்னமோ நான் காசு வாங்கிட்டு போனதுக்கு பணமும் அந்த பேச்சு பேசிருக்கீங்க. என்னங்க இது? அவளும் உங்க தங்கச்சி தானே? என்னமோ கண்ணுல காங்காத மாதிரி பேசிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். வாங்கின பணத்தை கொடுத்துட்டு போறேன்னு வந்திருக்கேன். இங்க கோபிமச்சா இருக்காரா? உங்க பொண்ணு ரொம்ப பேசிருக்காங்க. இது பண விஷயம், பிசினஸ் பண்ணலாம்னு கோபிமச்சான் கிட்ட 1 லட்சம் பணம் வாங்கினேன். அது குடுக்கறது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்க கடங்காரி அது இதுன்னு பேசி குடும்பத்தை கெடுத்தவள பேசிருக்கீங்க. எங்க நான் வாங்கின பணத்தை கொண்டு வந்துட்டேன். பேசுற வார்த்தை நீங்க திறக்க முடியுமா? என்ன மாப்ள வந்தது வராம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லத்த, இத பணம் வாங்கிட்டேன்றதுக்காக பணமும் அப்படியெல்லாம் பேசுறதா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பணத்தை விட்டு இருந்திருப்பேன்ல. எதுக்கு இவ்வளவு பேச்சு? நாங்க ஒன்னும் கஞ்சிக்கு வழி இல்லாம இல்லைங்க. ஆமா, பெரிய ஜமீன் குடும்பம். இவங்கள பார்த்து நாங்க தொண்ணாந்துகிட்டு நிக்கிறோம். மயசு கொஞ்சம் பேசாம இரு மயசு. இல்ல சித்தி, நானும் வந்தல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப சவுடால தான் பேசிட்டு இருக்காரு. ஏங்க நான் ஏதோ பணத்தை உங்ககிட்ட வர மாதிரி பேசுறீங்க. நான் வாங்கினது கோபிமச்சான் கிட்ட. அதுக்கு எதுக்கு நீங்க வாய் திறக்கணும்? அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? நீங்க தானே பரவ பேசிருக்கீங்க. பேசாம எனக்குன்னு வச்சிருந்த பணத்தை அவ எதுக்கு வாங்கிட்டு போனா? இத கொடுத்த உங்க அண்ணன் கிட்ட போய் கேளுங்க. என்கிட்ட கேட்டா வாய் பெருசா திறக்கிறீங்க. இந்தாங்க நீங்க கொடுத்த பணம். இந்தாங்க புடிங்க புடிங்க. டேய் அப்பா அப்பா பணத்தை வாங்கி சம்பந்தி கையில கொடுத்து மன்னிப்பு கேளு. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்பிள்ள. சம்பந்தி இது உங்க பணம். இருக்கட்டும். ஆளாயிட்டீங்க அப்படித்தானே? இல்லப்பா, அது வந்து பெத்த அப்பனுக்கு தெரியாம உங்க லெவலுக்கு வரவு செலவு கணக்கு வச்சிருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வரேன். ஓ என்ன சம்பந்தி இதெல்லாம்? வேணாம் விட்டுருங்க. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி,
பசங்களுக்கு எதை எப்பப்ப செய்யணும்னு பெத்தவங்க நமக்கு தெரியுது. ஆனா என்ன பண்றது, பிள்ளைங்களுக்கு அவசரம். சம்பந்தி, பண விஷயத்துல நாம எச்சரிக்கையா இருக்காட்டா அது நம்ம உறவை அத்து விட்டுரும் சம்பந்தி. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, பணத்துக்கு தான் அண்ணன் தம்பி உறவு முறை எதுவுமே தெரியாத. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் குடுக்கல் வாங்கல் தானே. உங்களுக்கே தெரியும் நான் இந்த விஷயத்துல எவ்வளவு கராரா இருப்பேன்னு. தெரியாம தப்பு நடந்து போச்சு சம்பந்தி. கோபி வந்தா சொல்லுங்க, பரமுகாமு அவருக்கு தங்கச்சி மட்டும் இல்ல, எனக்கு மருமகனும் கூட. தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் நினைச்சு பணத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா என் மகன் திருப்பி கொடுக்காட்டி எனக்கு மான பிரச்சனையா போயிருக்கும். எதுக்கு ரெண்டு சைடும் கஷ்டப்படுத்திக்கிட்டு? இனி எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கோபியை செய்ய சொல்லுங்க. சரிங்க சம்பந்தி. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச உறவு சம்பந்தி, காசு பணத்தால வார்த்தையை விட்டு பிரிக்க முடியுமா? பாத்தீங்கல்ல நம்ம முன்னாடியே எவ்வளவு பெரிய கணக்கு ஓடுதுன்னு. சரி சம்பந்தி, நான் வரேன் சம்பந்தி.